லெமன் கிரீன் ஸ்டுடியோஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நாம ஜெருசலேம் நகரில் இருக்கும் அல்-அக்ஸா மசூதியின் கிழக்கு பகுதி நோக்கி இருக்கும் மவுண்ட் ஆஃப் ஆலிவ்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படும் ஒலிவ மலையில் அமைந்திருக்கும் யூதர்களின் கல்லறையை பார்த்தபடி தற்போது இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனத்திற்கு நடக்கும் போருக்கு எப்படி அல்-அக்ஸா மசூதி முக்கிய காரணமாக இருக்கிறதோ அதே போன்று இந்த யூதர்கள் கல்லறையும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது என்பதை நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இப்ப இந்த வீடியோல நாம பாத்துக்கிட்டு இருக்க இடம் தான் ஜெருசலேம் நகரில் உள்ள யூதர்களின் கல்லறை. இந்த யூதர்கள் கல்லறை இருக்கும் இடத்திலிருந்து நாம ஜெருசலேம் நகரம் முழுமையாக பார்க்க முடியும். இப்ப இந்த வீடியோல அம்பு குறியிடப்பட்டு காட்டப்படும் கட்டிடம் தான் அல்-அக்ஸா பள்ளிவாசல். அதன் அருகே தங்க முலாம் பூசப்பட்டு இருக்கும் கட்டிடமானது டூம் ஆஃப் த ராக் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படும் பாறை குவிமாடம். இந்த இரண்டு கட்டிடம் இருக்கும் மசூதி வளாகத்தை சுற்றி கட்டப்பட்டிருக்கும் காம்பவுண்ட் வாலின் ஈஸ்டர்ன் வாலை நாம இந்த வீடியோல நம்மளால பார்க்க முடியும். இந்த ஈஸ்டர்ன் வாலில் அம்பு குறியிடப்பட்டு காட்டப்படும் இடம் தான் கோல்டன் கேட். இந்த கோல்டன் கேட்டுக்கும் மவுண்ட் ஆஃப் ஆலிவ்ஸில் உள்ள யூதர்கள் கல்லறைக்கான தொடர்பையும் மற்றும் இந்த யூத கல்லறையில் அடுத்தடுத்து நடக்க போவதாக யூதர்களால் சொல்லப்படும் அதிபயங்கர நிகழ்வுக்கான தகவல்களையும் நாம இப்ப பார்க்க போறோம். இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க ஜெருசலேம் நகர யூத கல்லறையில் கிட்டத்தட்ட 70,000 1,00,000 கல்லறைகள் இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த யூத கல்லறையில் கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளாக யூதர்கள் அடக்கம் செய்யப்படுவதாக யூதர்களால் கூறப்படுகிறது. தற்போது இருக்கும் இந்த யூத கல்லறையிலிருந்து பார்க்கும்போது அல்-அக்ஸா பள்ளிவாசலை நம்மளால பார்க்க முடியும். அந்த அல்-அக்ஸா பள்ளிவாசல் இருக்கும் இடத்தில் தான் முதலாம் சாலமோன் கோயில் மற்றும் இரண்டாம் சாலமோன் கோயில் இருந்ததாக யூதர்கள் நம்புகின்றனர். அதன் காரணமாக சாலமோன் ஆலயம் எதிர் திசையில் தான் யூதர்கள் அடக்கம் செய்யப்பட்ட யூதர்கள் இன்று வரை கூறுகின்றனர். ஆனால் தற்போது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த யூத கல்லறையானது கிபி 15 மற்றும் 16ஆம் நூற்றாண்டு இடைப்பட்ட காலத்தில் தான் உருவாகியதாக வரலாற்றாசிரியர்கள் கூறுகின்றனர். இதற்கு முன்பு சாலமோன் ஆலயம் இருந்ததாக கூறப்படும் காலகட்டத்தில் இந்த பகுதியில் இறந்தவர்கள் ஒலிவ மலையில் இருந்து சற்று தொலைவில் அமைந்திருக்கும் கிட்ரான் வேலி என்று சொல்லப்படும் கிட்ரான் பள்ளத்தாக்கில் உள்ள குகைகளில் அடக்கம் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இப்படி ஜெருசலேம் நகரில் உள்ள யூதர்கள் கல்லறையை பற்றி பல்வேறு முரண்பட்ட தகவல்கள் நிலவுகிறது. மேலும் உலகில் உள்ள யூதர்கள் அனைவரும் தங்கள் இறப்புக்கு பின்பு இந்த ஒலிவ மலை யூத கல்லறையில் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று இன்று வரை விரும்புகின்றனர். அப்படி இந்த கல்லறையில் அடக்கம் செய்யப்பட முடியாத யூதர்களுக்கு அவர்கள் உறவினர்கள் இந்த ஒலிவ மலை கல்லறையில் இருந்து கல்லையும் மண்ணையும் எடுத்து சென்று அவர்கள் கல்லறையில் சேர்க்கின்றனர். அதற்கான காரணமாக யூதர்கள் இந்த ஒலிவ மலையை ஒரு புனித இடமாக கருதுவதும் அதை தாண்டி இருக்கும் இன்னொரு காரணத்தையும் நாம இப்ப பார்க்கலாம். யூதர்கள் வேத நூல் படி இந்த ஒலிவ மலையில் மெசியா என்பவர் தோன்றுவார். இந்த மெசியா என்பவர் இஸ்ரேலின் ராஜா அல்லது யூதர்களின் மீட்பர் என்று பொருள் கொள்ளலாம். இந்த மெசியா அவர்கள் தோன்ற வேண்டும் என்றால் 3ஆம் சாலமோன் ஆலயம் கட்டப்பட்டு இருக்க வேண்டும். இந்த 3ஆம் சாலமோன் ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்றால் இந்த ஒலிவ மலையின் எதிர் திசையில் இருக்கும் கோவில் மலையில் இருக்கும் அல்-அக்ஸா பள்ளிவாசல் இருக்கும் இடத்தில் தான் கட்டப்பட வேண்டும். இந்த அல்-அக்ஸா பள்ளிவாசல் இருக்கும் இடத்தில் தான் முதலாம் சாலமோன் ஆலயம் மற்றும் இரண்டாம் சாலமோன் ஆலயம் இருந்ததாக யூதர்கள் இன்று வரை நம்புகின்றனர். அதன் காரணமாக இந்த 3ஆம் சாலமோன் ஆலயம் அந்த இடத்தில் தான் யூதர்கள் கட்ட வேண்டும் என்ற நிலைப்பாடு இன்று வரை இருக்கிறது. இந்த மெசியா என்பவர் கிங் டேவிட் அவர்களின் வம்சாவளியை சேர்ந்தவராக இருப்பார் என்று அவர்களின் வேத நூலில் கூறப்பட்டிருக்கு. இந்த கிங் டேவிட் என்பவர் இந்த முதலாம் சாலமோன் ஆலயம் கட்டின சாலமோன் மன்னரின் தந்தையாவார். இந்த மெசியா அவர்கள் தோன்றுவதற்காக யூதர்களால் ஒருவேளை 3ஆம் சாலமோன் ஆலயம் கட்டப்பட்டால் ஒலிவ மலையில் மெசியா அவர்கள் தோன்றியதும் அவர் நேராக அந்த 3ஆம் சாலமோன் ஆலயத்திற்கு செல்லுவார். அப்படி அவர் செல்லும் பொழுது இந்த ஒலிவ மலையில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கும் யூதர்கள் அனைவரும் முதலில் உயிர்த்தெழுவார்கள். அதன் பிறகே உலகில் இறந்தவர்கள் அனைவரும் உயிர்த்தெழுவார்கள். இந்த ஒலிவ மலையில் உயிர்த்தெழுந்த யூதர்கள் அனைவரும் மெசியாவின் பின்னே 3ஆம் சாலமோன் ஆலயத்திற்கு செல்வார்கள். இந்த 3ஆம் சாலமோன் ஆலயத்திற்கு செல்வதற்கான வழிதான் அந்த கோல்டன் கேட். இந்த 3ஆம் சாலமோன் ஆலயத்திற்கு செல்லும் வழியானது தற்பொழுது அல்-அக்ஸா பள்ளிவாசல் ஈஸ்டர்ன் வாலில் அமைந்திருக்கும் கோல்டன் கேட் தான் அதன் நுழைவாயில். இந்த கோல்டன் கேட் நுழைவாயில் வழியாகத்தான் மெசியா அவர்களும் மற்றும் இறந்து உயிர்த்தெழுந்த யூதர்கள் அனைவரும் இந்த 3ஆம் சாலமோன் ஆலயத்திற்குள்ளே செல்வார்கள். இந்த கோல்டன் கேட் இருக்கும் இடத்தில் தான் முதலாம் மற்றும் இரண்டாம் சாலமோன் ஆலயத்தின் நுழைவாயில் இருந்ததாக யூதர்கள் நம்புகின்றனர். தற்பொழுது இந்த கோல்டன் கேட் ஆனது கற்களால் கட்டப்பட்டு அடைக்கப்பட்டிருக்கு. இந்த கோல்டன் கேட் ஆனது அல்-அக்ஸா பள்ளிவாசல் மற்றும் டூம் ஆஃப் த ராக்குக்கு செல்வதற்காக அமைக்கப்பட்ட ஒரு நுழைவாயில். இந்த நுழைவாயிலானது அல்-அக்ஸா பள்ளிவாசல் கட்டப்பட்ட காலகட்டத்திலேயே கட்டப்பட்டிருக்கு.
அதன் பிறகு பல காலகட்டங்களில் இந்த கோல்டன் கேட் ஆனது அடைக்கப்பட்டும் திறக்கப்பட்டபடி இருந்திருக்கு. ஒரு கட்டத்தில் கிபி 1541ஆம் ஆண்டு அன்றைக்கு இந்த பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஓட்டமன் சுல்தான் சுலைமான் அவர்கள் இந்த பகுதியில் எதிரிகள் நுழையாத வண்ணம் பாதுகாப்பு கருதி நிரந்தரமாக மூடுகிறார். இன்று வரை இந்த கோல்டன் கேட் ஆனது மூடப்பட்டுதான் இருக்கிறது. இந்த கோல்டன் கேட் மற்றும் அல்லஸ்கா பள்ளிவாசல் இருக்கும் இடத்தில் 3ஆம் சாலமோன் ஆலயம் கட்டினால்தான் யூதர்களின் மெசியாவும் இதுவரை இறந்த யூதர்கள் அனைவரும் உயிர் பெறுவார்கள் என்று அதி தீவிரமாக இன்று வரை யூதர்கள் நம்புகின்றனர். இந்த யூதர்கள் பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த ஒரு அறிவு சார்ந்த சமூகமாக இன்று வரை வெளி உலகத்துக்கு காட்டப்பட்டு இருந்தாலும் இந்த யூத சமூகம் இன்னொரு பக்கத்தில் மூட நம்பிக்கையின் உச்சத்தில் இருக்கின்றனர்களா என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. அதற்கு காரணம் தற்பொழுது நடக்கும் இஸ்ரேல் பாலஸ்தீன போரை சொல்லலாம். இதுவரைக்கும் இந்த வீடியோல யூதர்கள் மற்றும் யூத கல்லறையை பற்றி நாம பார்த்தோம். இது போன்ற பல வீடியோக்கள் நமது சேனலில் அடுத்தடுத்து பதிவேற்றம் செய்யப்படும். அதுவரைக்கும் நம்ம சேனலோட வீடியோக்களை பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.